இப்போ இந்த மொட்டை கடிதாசி மேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாரும் எழுதின மொட்டை கடிதாசியுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சூப்பர் வெரி குட். உள்ள இருந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிய தீர்த்துட்டீங்க, சொல்லிட்டீங்க. இது தான்டா அப்டின்னு. அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு, ஐயா இந்த மாரி மொட்டை கடிதாசிய சொல்றீங்கல்ல, இத ஓப்பனா அவனுங்க கிட்ட போய் சொன்னா தான் என்ன? உங்கள என்ன பண்ணிற போறாங்க? ஒரு 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு கேம் இந்த கேம்ல உங்க கூட விளையாடுற கண்டஸ்டன்ட் தப்ப சுட்டி காட்ட போறீங்க. மத்தவங்களும் வந்து நான் நேரடியா சொல்ல முடியாத விஷயத்த, அப்போ என்னால அத நேரடியா சொல்ல முடியல அப்டின்னா, நான் அத வந்து நெனைக்கிறதே அப்ப தப்பு தானே. அப்ப நான் வந்து உங்கள பத்தி ஐ மீன் அட்லீஸ்ட் தப்புன்னு நான் சொல்ல வரல. என்னால நேரடியா சொல்ல முடியல அப்டின்னா, ஒண்ணு நான் தப்பான விஷயத்த உங்கள பத்தி நான் நெனைக்கிறேன்னு அர்த்தம். இல்ல அப்டின்னா, எனக்கு அதுக்கான தைரியம் இல்ல. நான் தைரியத்த வர வச்சு சொல்லணும்னு அர்த்தம். ஓகே. அத விட்டுட்டு உங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்கா. அவள நீங்க இத்தன நாளா ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுட்ட போயிட்டு இன்ஸ்டால வந்துட்டு அந்த லிங்க் மூலமா, அனானிமஸ் லிங்க் மூலமா, இந்த மாரி வந்து "நீ ரொம்ப அழகா இருக்க. நான் ரொம்ப நாளா உன்ன சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்." இந்த மாரிலாம் போட்டு மெசேஜ் அனுப்பிறது. அந்த பொண்ணு யாரோ சோ இது வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க வந்து உங்களால தைரியமா நேரா சொல்ல முடியாத விஷயங்கள நீங்க அனானிமஸா சொல்றீங்கன்னு அர்த்தம். சோ ஒண்ணு தப்பான விஷயங்களா இருந்தா அத பண்ணக்கூடாது. உங்க எண்ணங்களே நீங்க மாத்தணும்னு அர்த்தம். அது சரியான விஷயங்களா இருந்தா அத நேர்ல சொல்லவே நீங்க பழகணும். எதுக்கு இந்த அனானிமஸ் லிங்க் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அந்த மாரி தான் இந்த மொட்டை கடிதாசியுமே. இந்த மொட்டை கடிதாசில இவ்ளோ விஷயத்த சொல்ற இவங்க, இதுல 1% நேர்ல அந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்களா?